வேலைக்கு ஆகாதரா, வா போலாம். டேய் வந்துருவாரா, வெயிட் பண்ணலாம். டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? 2 மணி நேரமா இங்கே உட்காந்து தேவிடு காத்துட்டு இருக்கோம். டேய் ரவி பிரசாத் சார் பெரிய ஹீரோ, அவர் ரொம்ப பெரிய ஸ்டாரா, நம்ம வெயிட் பண்ணி தான் நான் இந்த ஆகணும். படத்துடைய டைரக்டரா. டேய் இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதான் நீ டைரக்டர். மச்சான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கடா, பி பிராக்டிக்கல். நான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டதால தான் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக இங்க வந்தே இருக்கேன். அப்புறம் ஏன் பாதியில புறப்படுற? ஏண்டா, பொறுமைக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, ஒரு லிமிட் இருக்குல்ல. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா இங்கே உட்கார வச்சு நம்மள இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு. டேய் டேய் மெதுவா பேசுறா. என்ன மெதுவா பேசுறது? இந்த பாரு மச்சான், இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் நம்ம பொறுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம நிலைமை அப்படிடா. டேய் இந்த மாதிரி எவ்வளவு அவமானத்தை நம்ம சந்திச்சிருக்கோம் தெரியும்ல, அதனால கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பாரு 2 hours இல்ல 10 hours தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போறோம். போ உட்காரு. இல்ல இது சரியா டேய் வராது. டேய் உட்கார்றா. இல்லடா. சத்தம் போடாம கொஞ்ச நேரம் உட்கார்றா. போ. போறேன். ஆமாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காரு சார். இன்னொரு 1/2 hourல கிளம்பிடுவார். உங்களை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்காரு சார். ஒரு நிமிஷம் சார். நாங்க பார்க்க வந்ததை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் மறந்துட்டாரே என்னவோ. நீங்க ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிருங்களேன். தம்பி 5 தடவை ரிமைண்ட் பண்ணிட்டேன். அவர் எப்படி மறப்பார்? வருவார், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பார் போல. ஓகே முடிச்சு வரட்டும், நாங்க வெயிட் பண்றோம். சரி சொல்லுங்க சார். ஆமாம் ஆமாம் சார், வந்துடுவார். என்ன முக்கியமான வேலையில இருக்க போறாரு? யாராவது ஒரு ஹீரோயின் கிட்ட ஜொல்லு விட்டு கடலை போட்டுட்டு இருப்பாரு போன்ல. இல்லடா, நாம இப்படி வெயிட் பண்ணி அவஸ்தைப்பட்டு இருக்கிறத சிசிடி கேமராவில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கேமராவா? ஏய் என்ன கேமராவை பார்க்குற இடத்துல வைப்பாங்க? பாத்ரூம்லேயே இருக்கு, ஹாலில் இருக்காதா என்ன? சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? டே கதிர் சார்ரா. வாங்க டைரக்டர் சார், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க போல. பரவாயில்ல சார், ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருப்பீங்க. ஆமா, ஒரு நடிகை கிட்ட ஜொல்லு விட்டு கடலை போட்டுக்கிட்டு இருந்தேன். பொதுவா ஒரு நடிகனை பத்தி இப்படித்தான் நினைப்பீங்க. ஆனா நான் மர்லன் பிராண்டாவோட காட்ஃபாதர் படத்தை டிவிடியில பார்த்துட்டு இருந்தேன். பிராண்டோ கிட்ட இருந்து நடிப்பை கத்துக்கலாம். ஏன் பிராண்டோ கிட்ட இருந்து மட்டுமா? டைரக்டர் சார், உங்ககிட்ட இருந்து கூட தான் நடிப்பை கத்துக்கலாம். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சார் சார் நம்ம படம் பொம்மலாட்டம் உங்க கரியர்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும் சார். அஃப்கோர்ஸ், ஆனா அது வந்தாதான் உங்களுக்கு கரியரே ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு கரியர்னு ஒன்று இல்லாமலே போயிடும். புரியுதா? நீங்க ஃபர்ஸ்ட் அதைத்தான் சொல்லணும். எஸ், ஆமா சார், உண்மைதான் சார். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 15 days கால் ஷீட் கொடுத்து கோஆபரேட் பண்ணீங்கன்னா போதும் சார், இந்த படத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். மிஸ்டர் மதன், நீங்க ப்ரொடியூசரை பார்க்கலையா? இது விஷயமா ஏற்கனவே என்னோட முடிவை நான் சொல்லிட்டேனே. குமார் சார் சொல்லுங்க சார். இவங்களுக்கு காஃபி கொடுத்தியா? கொடுத்தேன் சார், அப்பயே கொடுத்தேன். இன்னும் எதுக்கு இங்க இருக்கு? சாரி சார். எடுத்துட்டு போ. குமார் செஞ்சது ரொம்ப தப்பு. இந்த வேலையை அவன் எப்பவோ செஞ்சிருக்கணும். உனக்கு வேலை தெரியலன்னு கோவமா திட்டினா நாளைக்கு வேலைக்கு வருவானா? இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம்னு போயிட மாட்டான். சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. சார், ப்ரொடியூசர் வந்து ஃபைனான்சியர் கிட்ட ஏகப்பட்ட வட்டிக்கு கடன் வாங்கி படத்தை எடுத்துட்டு இருக்காரு. பாதி படம் முடிஞ்ச நிலைமையில படம் டிராப் ஆச்சுன்னா அவர் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சார். மிஸ்டர் மதன், உங்க நிலைமை மோசமாயிடும்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் நிலைமையை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் படமே டிராப் ஆனா அப்புறம் யாரும் உங்களை சீண்ட மாட்டாங்க. சார் சார் இங்க பாருங்க, நான் வந்து படத்துடைய குவாலிட்டிக்காக தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்.
நான் இப்போ உங்களை தப்பு சொல்ல மாட்டேன் மிஸ்டர் மதன். நீங்க உங்க டியூட்டியை தானே செஞ்சீங்க. சார் ப்ளீஸ் சார், இந்த படத்தை முடிச்சு கொடுங்க. லுக் மிஸ்டர் மதன், யூ ஆர் த டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த மரியாதையோட கெத்தா இருக்கு. ஒரு ஷெட்யூல் டைரக்டர் மாதிரி டேட் கேட்டெல்லாம் கெஞ்சாதீங்க. அது அவங்க வேலை. சார் ப்ளீஸ் சார். ப்ரொடியூசர் கிட்ட என் முடிவை தெளிவா சொல்லிட்டேன். இந்த படத்துல நான் நடிக்க விரும்பல. தேவைப்பட்டா அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏதாவது ஒரு நடிகை கிட்ட ஜொல்லு விட்டு கடலை போடணும்ல. சார் 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 ஒரு 15 நீங்க days போலாம். சார். சார் சீக்கிரமா படத்தை முடிச்சிடுறோம் சார். சார் சார் ப்ளீஸ். ஹாய் ராஜேஷ். ஹாய். சாரி ராஜேஷ், வழக்கமாக நான் தான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுவேன். இன்னைக்கு நீ எனக்காக காத்துட்ருக்க. நான் வந்து 1 hour ஆச்சு. பட் இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கும் பரபரப்புக்கும் ஏர்லி மார்னிங்கும் உன்னை வந்து மீட் பண்ணியிருப்பேன். லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கான். நிச்சயம் அவன் பணக்காரனா தான் இருப்பான். ஆளும் ஸ்டைலா இருப்பான்னு சொல்ற. அப்போ அவனை உனக்கு பிடிச்சதா ஆகணும். அவன் கூட பழகி அவனுக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். நீ ஐ லவ் யூ சொல்லி அவனையும் ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கணும். அப்படி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே, நான் உடனே வந்து உன்னை பார்த்துருப்பேன். ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் யூ ராஜேஷ். நேற்று தான் அந்த விஷயத்தையே நான் கேள்விப்பட்டேன். ஓ, நான் காலேஜ் ஸ்டேட் லெவலில் டென்னிகட் சாம்பியன். அது உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஓ, நீ டென்னிகாட் வீராங்கனியா? ஆ, இது எனக்கு லேட்டஸ்ட் நியூஸ் தான். ஆனால் நான் இதை பற்றி பேச வரேன். நான் பேச வந்தது உங்கள் அக்காவை பற்றி. அக்கா பற்றி என்ன? என்னோட பிரதர் சந்தோஷ் உங்கள் அக்காவை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆமாம். ஆனால் உங்கள் அக்கா சந்தோஷ் அண்ணனை விரும்பல, வேற யாரையோ லவ் பண்ணியிருக்காங்க. சாரி, இந்த விஷயத்தை கேட்க வந்துட்டானேன்னு என்னை தப்பாக எடுத்துக்காத. இது ரொம்ப டெலிகேட்டான விஷயம். இதை நான் வீட்டில் யார்ட்டுமே கேட்க முடியாது. நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு நான் வாங்கிட்டு கேட்குறேன். அலதி, உனக்கு பிடிக்கலன்னா இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். இல்லை இல்லை, இந்த விஷயத்த பேச உனக்கே எவ்வளோ தயக்கம்? இது நம்ம 2 குடும்பத்துலேயும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எங்கள் அக்கா 3 வருஷமும் ஒருத்தன் லவ் பண்ணா. அதனால தான் உங்கள் வீட்டிலேருந்து சந்தோஷ்க்கு எங்கள் அக்காவை பொண்ணு கேட்டு வந்தப்ப அவள் தான் காதலிக்கிற விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொல்லிட்டா. எங்கள் அக்காவோட 3 வருஷ காதல் அப்போ தான் எங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அப்புறம் ஒரு 1 monthல ஏகப்பட்ட சேஞ்சஸ். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி உயிர் பொழைச்சி வந்தாங்க. அதுக்குள்ளே அக்காவுக்கும் அவள் லவ்வருக்கும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அந்தளவு அதோட பிரேக் ஆகிடுச்சு. உங்கள் பெரியப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அவரை பார்க்க போனப்போ தான் அக்காவுக்கு அந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்கணும். சிதம்பரம் மாமா அம்மாவோட உயிரை காப்பாற்றினதுக்கும் சரவணம் பட்ட 4 லட்ச ரூபாய் கடனை அடைச்சி குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றினதுக்கு நன்றி கடனா சந்தோஷம் கட்டிக்கிறேன்னு அக்கா அப்போ தான் முடிவெடுத்தா. தென் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சுது.
பாரதி அண்ணி பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? ஷீ இஸ் கிரேட். அதனால தான் அன்னைக்கு சந்தோஷ் கூட குடும்பம் நடத்துறதுல சம் ப்ராப்ளம்ஸ் போல இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அது நேற்று தான் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்குலாம் அது தெரிஞ்சிருக்குமே. எதை சொல்கிறேனே புரியல. சந்தோஷ் அண்ணாவை அண்ணி இன்னும் மனசார ஏற்றுக்கல போல இருக்கு. ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். பட் அதுக்குள்ளே சந்தோஷ் அண்ணா இப்படி அவசரப்பட்டுறக்கூடாது. ஓ, உனக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாதுல்ல? சந்தோஷ் அண்ணா அன்னைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. நான் தான் அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சைன் பண்ணி வாங்கினேன். நான் பிரித்து பார்த்து எனக்கு எப்படி இருந்திருக்கும். வீட்டில் எல்லாரும் சந்தோஷனாகிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவர் கன்வின்ஸ் ஆகலை. ஹே, நீயே ஒரு மாதிரி ஆயிட்ட. அண்ணியை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? சாரியா, நான் கூப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பேன். பட் நான் உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன். சாரியா. அம்மா, 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 இங்க இருக்கேன்டி. அம்மா, சிவகாமி அத்தா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷ் மாமாவும் உன்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன விஷயம்னு கேட்டப்போ மழுப்பி எல்லா உண்மையும் சொல்லாம மறைச்சிட்ட. ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு. விஷயம் வெளியே வந்துருச்சு. என்னடி வளர்ற? சந்தோஷ் மாமா பாரதி அக்காவை டைவர்ஸ் பண்ண போறாங்க. மாமா அக்காவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? நடராஜ் அங்கிளோட சன் ராஜேஷ் அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது விஷயமா தான் அன்னைக்கு சந்தோஷமா உன்னை பார்க்க வந்தாரா? அம்மாவும் பொண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள பாரதியை டைவர்ஸ் பண்ண போறாரா? சொல்லுடி, டைவர்ஸ் பண்ண போறாரா? பாரதி நம்மள எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. சந்தோஷ்க்கு உண்மையான பொண்டாட்டியா அவ நடந்துக்கல. அந்த சிவகாமி அம்மா வந்து சொன்னதும் பாரதியை கூப்பிட்டு கண்டிச்சேன். மாப்பிள்ளை வீடு தேடி வந்ததை அவகிட்ட சொல்லி அவரு உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவாருடி, அவர் இஷ்டப்படி நடந்துக்கோடின்னு அவகிட்ட கெஞ்சினேன். அதையும் அவ காதுல போட்டுக்கலங்க. இவ்வளவு நடந்திருக்கு, நீ இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. மாப்பிள்ளை ஏமாத்தத்திலையும் விரக்திலையும் இப்படி பேசுறாருன்னு நினைச்சேங்க. இப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற வரைக்கும் போவாருன்னு நான் நினைக்கலங்க. நீ அவளுக்கு புத்தி சொல்லி அவ கேட்கலைன்னா அவ மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டா, அப்படித்தானே? மாப்பிள்ளையும் இதை தாங்க சொன்னாரு. அவன் இன்னும் அந்த கதிரியை நினைச்சிட்டு இருக்காப்புல, அதனால அத்து விட்டுறேன். அவன் அந்த கதிரியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறாருங்க. பாரதி பத்தி எவ்வளவு பெருமையா உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அத்தனையும் தப்பா போயிடுச்சு. அத்தனைக்கு நீங்க தான்ப்பா காரணம். அவ எது செஞ்சாலும் கண்ணை மூடிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எங்க பாரதியை போல வருமானு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க. இப்ப அவ யார் பச்சியும் கேட்கறது இல்ல. அவ இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டா. கிடைச்ச வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நின்னா அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம குடும்பமானதா சந்தி சிரிக்கும். அவங்க குடும்பத்துக்கு இது பெரிய அவமானம். ராஜேஷ் என்கிட்ட சொல்லி எப்படி ஃபீல் பண்ணார் தெரியுமா? ஏய், இப்ப ராஜேஷ் ஃபீல் பண்றதா உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? இது பாரதிய கூட லைஃப் ப்ராப்ளம். அதை எப்படி சால்வ் பண்ணு யோசிப்பியா? அதை விட்டுட்டு நீ உன் பங்குக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்க.
நானும் வந்து சொல்லியிருக்காட்டி இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கடைசியில் ஒரு நாள் அவள் பெட்டி கைமா வந்து நிற்கிறப்ப தான் தெரிஞ்சிருக்கும். அப்பா, பாரதி அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அக்கா மனசுல வேற ஏதாவது திட்டம் இருக்கலாம். ஆனா நிச்சயம் கல்யாணம்ங்கிற கமிட்மெண்ட்டை உடைச்சிட்டு வெளியே வர அக்கா என்னைக்குமே நடக்க மாட்டாங்கப்பா. பாரதி வெளியே வரவே வேண்டாம். அவங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நிலைமை தான் இப்போ அந்த வீட்டில் இருக்கு. ஏய் சிக், வாய் மூடு. அப்பா, நீங்க தைரியமா இருங்க. தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்க, தக்க வச்சுக்க பாரதி அக்காக்கு தெரியும். அவளுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுதான் அவ போக்கில் விட்டோம். இப்ப அதுவே பெரிய தப்பா போச்சேடா. அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறா, அப்பப்ப முடிவு வேற மாத்திக்கிறா. முதல்ல ஒருத்தனை காதலிச்சா, அப்புறம் அவனை வேண்டான்னு ஒதுக்கிட்டு நீங்க சொல்ற மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன்னு கட்டிக்கிட்டா. இப்ப வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு. இப்ப மாப்பிள்ளை விட்டுட்டு போய் பழைய காதலனோடவே குடும்பம் நடத்த போறாளா? அப்பா, அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா. ஏய், உங்க அம்மா அவளை அழுது கெஞ்சி கூட அவ கேட்கல. அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா என்னடா அர்த்தம்? அப்புறம் ஏன்டா மாப்பிள்ளை டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப மாட்டாரு? இவ ஒருத்தியோட இது போகுமா? அவளுக்கு அப்புறம் 2 பொண்ணுங்க இந்த வீட்டில் இருக்கு. மூத்தவ வாழ வெட்டியா இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டா. இவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் காட்சி நடக்கும்? இதுங்களை நான் எப்படி கரை சேர்த்த போறேன்? நல்ல ஆளு. அவளை பெத்ததுக்கு நமக்கு இதுதாண்டி மிச்சம். நகரு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பொண்ணு இப்படி பண்றாளே, நான் என்ன பண்ணுவேன்?